ஸ்டெப் பிரதர் அனிமி சீரிஸ் பார்ட் 2 இந்த விஷயம் வந்து நியூஸ்ல எல்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு போல. நம்ம ஜாஸ்பர் அந்த புள்ளி பையனை அடிச்ச விஷயம் அவனை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் இது எல்லாத்தையுமேவும் அப்பா எடுத்துட்டு வந்து ஜாஸ்பர் கிட்ட வந்து கேட்குறாரு, என்னதாண்டா நடக்குது உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எலிஸ் தான் இருந்துட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான், அவனை வந்து பிளைண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்பாவுமே இருந்துட்டு இங்கே பாரு, காலேஜில் இருந்து டிமாண்ட் வச்சுருக்காங்க உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி, ஏன்னா அவங்களோட ரெப்புடேஷனை வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல, இவனுமே இருந்துட்டு நான் பண்ணது சரிதான், நான் இன்னுமே கூட இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் திமிரா சொல்கிறான். அப்பாவுக்கு இதை கேட்டுட்டு சிரிப்பு தான் வருது, இப்போ தாண்டா நீ என்னோட பையன் அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து பெருமையாக தான் சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலுமேவும் அந்த புள்ளி பையனோட வீட்டில் வந்து இவங்க மேலே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பாங்க போல். அப்பாவுமேவும் அதெல்லாம் இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாஸ்பருமேவும் ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எலிஸ்மே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாஸ்பரோட அப்பாவுமே இருந்துட்டு நீயும் என்னோட பையன் தான், என்ன அப்பான்ட்டே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இருந்தாலுமேவும் இந்த பப்ளிக் எல்லாருமே சும்மா இருக்க மாட்டாங்களே, இதை ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்க. அவங்கள வந்து அடக்கிறதுக்காண்டி நீ வந்து ஒரு மாதம் வந்து டிஸ்மிஸ் ஆகிக்க அண்ட் கொஞ்சம் சோசியல் சர்வீஸ் இதெல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாஸ்பருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலுமே அப்பா இருந்துட்டு உன்னோட கார்டு எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும், உன்னோட கார் கீயை என்கிட்ட கொடுத்துட்டு சாதாரண பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வாழ பழகிக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. ஜாஸ்பருக்கு காண்டாகுது, என்னாலலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஏலிஸ் தான் இருந்துட்டு பரவாயில்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாஸ்பருக்கு வேற என்ன வேணும், ஹோ அப்படியா சரி ஓகே நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் என்னோட ஸ்டெப் பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனுக்கு பக்கு பக்குங்குது. காலேஜுக்கு போனால் காலேஜில் எல்லாருமேவும் எலிஸை தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இவனால தான் அந்த புள்ளி பையன் வந்து ஸ்கூலை விட்டே போயிட்டான், அவனோட வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எலிஸை தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து எலிஸ்க்கும் கேட்குது. அவனுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜாஸ்பர் என்ன பண்ணுறான்னா ஒரு ப்ரூம் எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே ஏறி நின்று அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையுமேவும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி எலிஸ் வந்து என்னோட ஸ்டெப் பிரதர், அவன் மேலே யாராவது தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்கன்னா என்னோட ஃபேமிலிக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் வந்து உட்காந்து அவனோட சாப்பாடையும் எடுத்து சாப்பிட்றான். இவன் கையில் வேற ப்ரூம் இருக்கா, அதை பார்த்த எலிஸ் இருந்துட்டு என்ன கையில் ப்ரூமெல்லாம் வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுக்கு தான் பனிஷ்மெண்ட் இருக்கு இல்லையா சோசியல் சர்வீஸு, ஸோ அதை பண்ணுறதுக்காண்டி தான் ப்ரூம் வச்சுருக்கான் போல். அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த மேடி வரான். மேடி வந்து சாரி நான் வந்து கொஞ்சம் ஓவராக ஆக்ட் பண்ணிட்டேன், நான் ஜெலஸ் ஆகிட்டேன், சாரி என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் நம்மளோட ஜாஸ்பர் இருந்துட்டு என்கிட்ட தேவையில்லாமல் பேசாத, என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீ பேச வேண்டிய ஆளும் நானும் இல்லை, யார்கிட்ட பேசணுன்ட்டு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவளுமேவும் நம்மளோட எலிஸ் கிட்ட சாரி கேட்குறா, நடந்த எல்லாத்துக்குமே சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்ட்டு. ஆனால் நம்மளோட எலிஸுமே இருந்துட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது உன்னோட உரிமை, மன்னிப்பை வந்து அக்செப்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட முடிச்சுட்டேனா போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுமேவும் ஹோ போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். மேடிக்கு தான் பயங்கர காண்டா இருக்கு, உனக்கெல்லாம் அவ்வளோ திமிராடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜாஸ்பர் எலிஸ் கிட்ட நீ இவ்வளோ தைரியமாக பேசுவேன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எலிஸுமே இருந்துட்டு உன்னை நான் பல மாசமாக கிழிச்சு நார் நாராக தொங்க விட்டுட்டு இருந்தேன், அப்போல்லாம் என்னோட தைரியத்தை பற்றி உனக்கு தெரியலையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் புக் எல்லாத்தையுமே தப்பு தப்பாக அடுக்கி வச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க, கொண்டா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எல்லாமே வாங்கி இவன் அடுக்கி வச்சுட்டு இருக்க, பயபுள்ள பின்னாடி இருந்து அவனை அப்படியே தூக்கி விடுறானா. தூக்கி விட்டுட்டு இப்போ நான் ரீச் பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்க, அங்கே கொஞ்சம் பசங்க எல்லாமே வர ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்மளோட ஜாஸ்பர் ஒரு புக்கை எடுத்து அப்படியே கவர் பண்ணிக்கிறான், ரெண்டு பேரையும் கிஸ் பண்ணுற மாதிரி. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்மளோட ஜாஸ்பருமே இருந்துட்டு நான் புக்கு இதெல்லாமே அடுக்கி வச்சிட்டு இருக்கேன், நீ என்ன நினைச்ச, நான் என்ன பண்ணணுன்ட்டு நீ நினைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புக்கை பார்த்துட்டு இருக்கான். நம்மளோட ஜாஸ்பருக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜாஸ்பர் வந்து எலிஸ் கிட்ட நீ எனக்காண்டி பண்ணுற எல்லாமேவும் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என் மேலே காட்டுற அக்கறை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பஸ்ஸில் வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஜாஸ்பருக்கு அது ரொம்பவே புதுசாக இருக்குது, ஏன்னா பையன் எத்தனை நாள் சொகுசாக காரில் வந்துட்டு இருந்தான். இப்போ அந்த பஸ்ஸில் வர்றது அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது, ரொம்பவே ஹீட்டாக இருக்குது, ரொம்பவே கூட்டமாக இருக்கிறனால ரொம்பவே அவனுக்கு வந்து ஷொட் ஆகிட்டுருக்கு. என்னடா இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்மளோட எலிஸுமே இருந்துட்டு இதுதான் நார்மல் மனுஷன், உன்னை வந்து நிஜ வேர்ல்டுக்கு வரவேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ டிரைவர் சடனாக பிரேக் போட எலிஸ் அப்படியே நம்மளோட ஜாஸ்பர் மேலே விழுக, அப்படியே ரெண்டு பேத்துக்கு நடுவில் க்யூட்டான ஹை கான்டாக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஜாஸ்பர் அப்படியே எலிஸ் பக்கத்தில் வந்து அவனை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உன்னோட சாம்போட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எலிஸுமே இருந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம், நீ யூஸ் பண்ணுறது தாண்டா நானுமே யூஸ் பண்ணுறேன் இடியட் அப்படிங்கிற மாதிரி திட்டுறான். என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாஸ்பர் இருந்துட்டு நகராத ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் எலிஸை இன்னுமே அவன் பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிறான். அவனுக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுது போல், கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்தில் வர
எலிஸ் இருந்துட்டு, ஆனா நீ வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்ட. நம்ம 2 பேரும் ஸ்டெப் பிரதர்ன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனுமே இருந்துட்டு, ஆமா சொன்னேன். ஆனா அதனால ஸ்டெப் பிரதர் வந்து டேட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண போக, அப்பன்னு பார்த்து இவங்கள யாரோ சடனா ஃபோட்டோ எடுக்கிற மாரி இருக்கு. இத 2 பேருமே நோட் பண்ணிடுறாங்க. சடனா பார்த்தா அந்த பெர்சன் வந்து வண்டியில இருந்து கீழ இறங்கிடுறாங்க. இவங்களுமே கீழ இறங்கி பார்த்தா அந்த ஆள் வந்து அங்க இல்ல. நம்மளோட எலிஸ்க்கு ரொம்பவே பயமா இருக்கு. போச்சு இப்ப என்ன பண்றது? இந்த விஷயம் மட்டும் அம்மா, அப்பாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி அவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். நம்மளோட ஜாஸ்பருமே இருந்துட்டு, கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கட்டும். நம்ம என்ன அவ்வளோ அசிங்கமான காரியமா பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை மறைச்சு வைக்கிறது? உனக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குல்ல, ஏன் நீ வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாஸ்பர் வந்து எலிஸ் கிட்ட கேட்க, எலிஸ்மே இருந்துட்டு ஆமா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இப்போ அதனால என்ன, ஆனா இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். உன்னோட ஃபேமிலியை லூஸ் பண்ணா கூட நீ இன்னுமேவும் ஜாஸ்பர் ரீட் தான், ஆனா நான் அப்படி கிடையாது. நான் மொத்தமா எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜாஸ்பர் இருந்துட்டு இல்ல நான் வந்து அப்படி பண்ணுவேன்ட்டு நீ நினைக்கிறேன், உங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்மளோட எலிஸ் இருந்துட்டு பொறுத்தளவுக்கு இது ஜஸ்ட் ஒரு கேம் தான், என்னை வச்சு ப்ளே பண்ணாத, என்னோட லைஃப் எனக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. நீ என்ன நினைக்கிற, நான் உங்ககிட்ட விளையாடுறேன்ட்டு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டு இவன் அவனை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். நம்ம எலிஸோட மனசுல இல்ல இந்த ஃபீலிங்ஸை இன்னுமே வளர விடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இவன் அரைஞ்சிடுறான். அவனுக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. ஜாஸ்பர் இருந்துட்டு பரவாயில்ல இது கூட டேஸ்டா தான் இருக்கு, நான் ஒன்று நினைச்சேன்னா அது எனக்கு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கும்போது எலிஸ்க்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு. எலிஸ் இருந்துட்டு நீ என்ன என்னன்ட்டு நினைச்ச, நீ ஜெயிக்கிற ஒரு ட்ராஃபின்ட்டு என்ன நினைச்சியா, அதனால தானே என்கிட்ட இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை நான் அதை மீன் பண்ணல, என்னால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும், நான் ஹேண்டில் பண்றேன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எலிஸ்மே இருந்துட்டு உன்னால எதை ஹேண்டில் பண்ண முடியும், என்ன ஹேண்டில் பண்ண முடியுமா, உன்னால வந்து ரூமர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும், ஆனா என்ன ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த விஷயம் மட்டும் என்னோட அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது வந்து அவங்கள வந்து கொன்னுரும், நான் அந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். நம்மளோட ஜாஸ்பருக்கு ஒண்ணுமே புரியல. மான்ஸ்டரா, இப்ப நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அழுதுகிட்டே வீட்டுக்கு வர அம்மா இதை பார்த்துட்டு என்னாச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இவனுமே இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கண்ணுல லைட்டா தூசி பட்டுருச்சு அவ்வளவுதான், நான் ரொம்பவே டயர்டா இருக்கேன், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கான். அங்க பெட்டில் ஜாஸ்பர் இவனுக்காண்டி ஒரு gift வச்சிருக்கான். என்னன்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு மொபைல் தான் இருக்கு. அவனோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இவனுக்காண்டி மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான். இவனோட மொபைலை தான் இந்த புள்ளி பையன் வந்து அடிச்சு உடச்சிட்டான் இல்லையா, ஸோ அதுக்காண்டி ஜாஸ்பர் இவனுக்கு நியூ மொபைல் வாங்கி கொடுத்துருக்கான். இவன் இப்படி அதை பார்த்துட்டு இருக்கும் போதேவும் ஜாஸ்பர் வந்துட்டான். வந்து இவனோட டோரை நாக் பண்ண அவனுமே இருந்துட்டு உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனுமே ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சாரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுமே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறான். அவனுமே உள்ள வந்து இவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். சாரி, நான் அந்த இடத்துல கொஞ்சம் ஓவரா லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டேன், எனக்கு கோவம் வந்துருச்சு, நான் என்ன பண்றேன்ட்டு எனக்கு தெரியல, சின்ன வயசுலேருந்தே அப்படிதான், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை வந்து அப்படியே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி சாரி கேட்குறான். எலிஸ்மே இருந்துட்டு ஏன் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த மாதிரினா எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி இவனுமே இருக்க, எலிஸ் இருந்துட்டு இங்க பாரு நீ ஹீரோ மாதிரி நடந்துக்காத, அந்த புள்ளி பையக்காரன் பண்ண எதுவுமே உன்னோட தப்பு கிடையாது, எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எலிஸ் வந்து நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட சொல்றான். ஜாஸ்பருமே இருந்துட்டு நான் இதை வாங்கி கொடுக்குறேன்னா இதை வச்சு உன்னை வந்து வாங்குறதுக்காண்டி கிடையாது, நான் ஷோ அப் பண்றேன்ட்டு அதுக்கு அர்த்தம் கிடையாது, இதை நான் வாங்கி கொடுக்குறேன்னா இது எல்லாத்தையுமே நான் உனக்காண்டி பண்றேன்னா நீ இது எல்லாத்துக்குமேவும் டிசர்வ் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாஸ்பர் வந்து எலிஸ் கையை பிடிக்கிறான். இவன் அதுக்கு வந்து எதுவுமே சொல்லலை. அவனுமே இருந்துட்டு இங்க பாத்தியா இப்போ நீ முன்ன மாதிரி என் மேல கோவமா இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து பிடிச்சிக்கிறான். இவனுமே அதை பார்த்துட்டு வந்து சிரிக்கிறான். ஜாஸ்பருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜாஸ்பர் அவன் பக்கத்துல போய் நான் ஒரு பையன் கூட இருக்கேன், இப்படி பண்ண வேணான்ட்டு ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவனாலேயே முடியல, நானுமே அப்படிதான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்ல இவன் அவனை வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கிஸ் போயிட்டே இருக்க நம்மளோட எலிஸ் இருந்துட்டு ஜாஸ்பர் கிட்ட எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இதனால என்னோட மாமுக்கு வந்து எதுவும் ஆகாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுமே இருந்துட்டு நான் ப்ராமிஸ் பண்றேன், எங்க அப்பா என்ன வேணாலும் வெளியே துரத்தலாம் ஆனா சோஃபியா வந்து எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கிஸ் படிப்படியா போக இவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக எலிஸ் விட மாட்டேங்கிறான். இல்ல வேணாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ஜாஸ்பர் இருந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ற, உனக்கு தெரியும்ல நான் எத்தனை நாளா உன்னை வந்து லவ் பண்றேன்ட்டு, ஏன் வேணாங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவனுமே சரி ஓகே பரவாயில்ல, அப்ப நான் உனக்கு சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் குள்ள பூந்துக்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கட்ட என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். டேய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை இப்பதான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வேலையை அங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, பட் இருந்தாலுமே பையன் என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கான்.
நான் ஏஐ இதில கூட இந்த அளவுக்கு டைலாக்லாம் வரும்ன்ட்டு நெனச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல நல்லா தான் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. எலிஸ் கண் முழிச்சு பார்த்தா ஜாஸ்பர் இவனையே தான் பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்பதான் இவனுக்கு ரியலைஸ் ஆகுது நம்ம நேக்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இவ உடனே பெட்ஷீட்டால கவர் பண்ணிக்க அவனுமே இருந்துட்டு, பரவாயில்ல நீ என்ன ஃப்ரீயா பார்த்துக்க. எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற மாரி வெட்கமே இல்லாம சொல்றான். எலிஸ்மே இருந்துட்டு அது வந்து என்னால நம்பவே முடியல அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமேவும் அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் போகல இன்னும் முழுசா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே சோஃபி வர மாரி சவுண்ட் கேட்குது. அப்போ உடனேவும் எலிஸ் ஜாஸ்பர அந்த பெட்ஷீட்குள்ள மறைய வச்சுக்கிறான். அம்மாவும் இருந்துட்டு இத பார்க்குறாங்க. அதாவது ஜாஸ்பர் அங்க இருக்கிறத பார்க்கல. பெட்ஷீட் வந்து கொஞ்சம் லைட்டா உப்புன மாரி இருக்கு. அத பார்க்குறாங்க. எத்தன தாட்டி சொல்லியிருக்கேன் உன்னோட கிளாத்த இப்படி போடாதன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அத எடுக்க வர இவனுமே இருந்துட்டு இல்ல நான் அப்புறமேட்டா கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். அம்மாவுமே சரி ஓகே அப்பனா நான் ஜாஸ்பர எழுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போக, இந்த பக்கம் ஜாஸ்பர் பையன் சும்மா இல்லாம எலிஸ் கைய புடிச்சு நறுக்குன்ட்டு கடிச்சு வச்சிடுறான். அம்மாவும் இருந்துட்டு என்னாச்சுடா அப்படிங்கிற மாரி கேட்க, இவனுமேவும் இல்ல அது வந்து ஜாஸ்பர் அவனோட ரூம்ல இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றான். அம்மாவுமேவும் ஆனா நைட் அவன் வந்தான்ல அப்படிங்கிற மாரி கேட்க, ஆமா நைட்டு வந்தான். ஆனா அவன் மார்னிங் சீக்கிரமாவே போறத நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாரி இவன் பொய் சொல்ல, அம்மாவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் பெட்ஷீட்குள்ள இருந்தே வெளிய வரான். எப்பாடா கொஞ்ச நேரத்துல நான் மூச்சு திணறியே செத்துருப்பேன்டா அப்படிங்கிற மாரி சொல்றான். எலிஸ் இருந்துட்டு இப்ப என்னடா பண்ண அப்படிங்கிற மாரி கேட்க, நான் என்ன பண்ணேன்னா ஒண்ணுமே பண்ணலையே அப்படிங்கிற மாரி சொல்றான். சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுமேவும் அவன் கைய எடுத்து இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லி ஒரு மாரி ஃபீல் பண்றான். அப்ப நம்மளோட ஜாஸ்பர் வந்துட்டு சரி ஓகே இப்ப எப்படி நான் இந்த ரூம்ப விட்டு வெளிய போறது அப்படிங்கிற மாரி கேட்க, இதோ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால்கனிய காமிக்கிறான். அதாவது பால்கனில இருந்து குதிச்சு வெளிய போயிடுறா அப்படிங்கிற மாரி சொல்றான். 2 பசங்களும் ஸ்கூலுக்கு வர வழியிலேயும் ஜாலியா விளையாண்டுகிட்டே வந்துட்டு இருக்காங்க சிரிச்சு சிரிச்சு. இத வந்து மேடி வந்து பார்க்குறா. அவளுக்கு பயங்கர காண்டாகுது. என் கூட இருக்கும்போது கூட நீ இந்த அளவுக்கு சிரிக்கலல்ல ஜாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காண்டாகுது. அப்ப இவளுக்கு வந்து அந்த புள்ளி பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா இவங்க 2 பேரும் பஸ்ல கிஸ் பண்ற மாரி ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா? அத எடுத்தது அந்த பையன் தான் போல. அத வந்து இவளுக்கு சென்ட் பண்ணி விட்டுருப்பான். அத பார்த்துட்டு இவ பயங்கரமா வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம 2 பசங்களும் காலேஜுக்கு வர, மேடி வந்து ஜாஸ் கிட்ட பேசுறதுக்காண்டி வரா. இந்த மாரி உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்ட்டு சொல்ல, ஆனா ஜாஸ்பர் இருந்துட்டு உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் அந்த ஃபோட்டோவ எடுத்து காமிக்க, ஜாஸ்மே இருந்துட்டு எலிஸ் கிட்ட சரி ஓகே எனக்காண்டி வெயிட் பண்ணு இதோ வந்துடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனுமே சரின்னு சொல்லிடுறான். ஜாஸ் மேடி கிட்ட இந்த ஃபோட்டோவ வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு நினைக்கிறியா? சரி ஓகே போஸ்ட் போட்டா கூட போட்டுக்க எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். ஆனா மேடிக்கு ஒரு மாரி இருக்கு. மேடி உடனேவும் இன்னொரு வீடியோவ வந்து எடுத்து காமிக்கிறா. அது எந்த வீடியோனா, அந்த பிரின்சிபால் வந்து நம்மளோட எலிஸ் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான்ல, அந்த வீடியோ வந்து இவளுக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அத காமிச்சு இப்ப வந்து பிளாக்மெயில் பண்ண, இவனுக்கு பயங்கர காண்டாகுது. இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாரி கேட்க, பணத்தால எத வேணாலும் வாங்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றா. இவனுக்கு இன்னுமே கோவம் வந்துட்டு, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு தெரியும்ல நம்ம 2 பேரும் திரும்பி ஒண்ணு சேர முடியாதுன்ட்டு அப்படிங்கிற மாரி ஜாஸ் சொல்ல, மேடியுமே இருந்துட்டு, எனக்கு தெரியும் நானுமே உன்ன வந்து என் கூட வந்து சேருன்னு சொல்லல. இந்த வாரம் லாஸ்ட் என்னோட பர்த்டே பார்ட்டி வருது. அந்த பார்ட்டிக்கு நீ வந்து நில்லு. அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியுமேவும் நான் வந்து உன்ன டம்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றா. அத கேட்டுட்டு இவன் சிரிக்கிறா. நீ என்ன எல்லார் முன்னாடியும் டம்ப் பண்ண போறியா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்க, இவளுமேவும் இங்க பாரு உனக்கு இந்த வீடியோ டெலீட் ஆகணும்ல. இல்லையா என்ன? அப்படிங்கிற மாரி கேட்க, அவனுக்குமே வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படிங்கிற மாரி டீல்ன்ட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவ வந்து வேணும்ட்டேவும் ஜாஸ் மேல சாயிறது, அப்படியே அவன் கைய பிடிக்கிறதுன்ட்டு கொஞ்சம் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. எலிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எலிஸ் பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் அங்கருந்து கோச்சிட்டு போக, ஜாஸ்மே பின்னாடி போலான்னு பார்த்தா இவ விட மாட்டேங்கிறான். என்னோட பர்த்டேக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. உன்னால 2 நாள் கூட என்னோட பாய் ஃப்ரெண்டா நடிக்க முடியாதா? அப்படிங்கிற மாரி கேட்க, அட போடி அப்படின்னு சொல்லிட்டு இவனுமேவும் அவ கைய தட்டி விட்டுட்டு போயிடுறா. இவளுக்கு இன்னுமே காண்டா இருக்கு. உடனேவே எலிஸ் கிட்ட போயி அவன வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அவனே பயங்கர கோவத்துல இருக்கான். பத்தாததுக்கு இவ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஊத்தி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. என்னன்னா இவளோட பர்த்டே பார்ட்டி இன்விடேஷன் கார்டை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. ஜாஸ்பர் உன்னையுமேவும் இன்வைட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. இவன் வந்து கேட்கறான் நிஜமாவே அவன் தான் கொடுக்க சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுமே ஆமா ஏன்னா நீங்க எல்லாருமே ஃபேமிலி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் கார்டையுமேவும் கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஜாஸ்பர காமிச்சா எலிஸ் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டோரை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கதவு திறக்கிற மாதிரியே இல்ல. அப்பன்னு பார்த்தா அந்த பக்கமா அவங்க அம்மா வந்து வழக்கம் போல அவனுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்காண்டி வந்துட்டு இருக்காங்க. இவன் தட்டிக்கிட்டு இருக்கிறத அவங்க அம்மா நோட் பண்ணிட்டு ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுமேவும் அந்த டோர்ல சாஞ்சுக்கிட்டு நீ என்ன நம்ப மாட்டியா நான் உன்னை லவ் பண்றேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதை வந்து அவங்க அம்மா கேட்டுட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. கையில வச்சிருக்கிற பிளேட் எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டாங்க. இந்த சத்தம் வந்து ஜாஸ்பர் கேட்க, ஜாஸ்பர் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வரான். அம்மாக்கு
அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. அதுவும் ஸ்டெப் பிரதர் கூட இந்த விஷயத்த பத்தி உடனே நான் ரிச்சர்ட் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா அங்கேருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் உள்ளார நம்மளோட எலிஸை காமிச்சா அவனுக்கு அப்படியே ஃபுல்லா நம்மளோட ஜாஸ்பரோட ஞாபகமா தான் இருக்கு. அவன் கிஸ் பண்ணது, அவனை பார்த்தா கூட இவனை பார்க்குற மாதிரியே தான் இருக்கு. ஃபுல்லாவே அவனோட ஞாபகமா தான் இருக்கு. இவன் வந்து அவனையே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இல்ல அவனோட ஞாபகம் வரக்கூடாது. ஆரம்பத்துல இருந்து இது எல்லாமே தப்பா தான் இருக்கு. இதை இன்னைக்கே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பார்ட்டிக்குமே கிளம்பி போறான். அங்க போனா அந்த புள்ளி பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவனை பார்த்துட்டு இவன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவனுமே பதிலுக்கு எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கான். 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பேச்சிலேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த பஸ்ல போட்டோ எடுத்தது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமும் எலிஸ்க்கு தெரிய வர, எலிஸ் காண்டில் வந்து அவனை அடிச்சிடுறான். இவன் அடிச்சு அவன் சும்மா இருப்பானா, பதிலுக்கு அவனுமே அடிக்க இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஜாஸ்பர் அப்புறம் மேடின்ட்டு 2 பேருமே வராங்க. அவங்க 2 பேரும் அங்க வந்த உடனேவும் எலிஸ்க்கு இந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு ஜாஸ்பர் சும்மா இருப்பானா, ஜாஸ்பர் பிடிச்ச அந்த பையனை நல்லா அடிச்சிடுறான். அடிச்சுட்டு இங்க பாரு, நான் ஆல்ரெடி எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், அவன் என்னோட ஸ்டெப் பிரதர், அவன்கிட்ட பிரச்சனை பண்றது என்கிட்ட பிரச்சனை பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்மளோட எலிஸ் கிட்ட போய் அவனோட கையெல்லாம் பிடிச்சி பாக்குறான். உனக்கு ஏதாவது காயம் ஆயிருக்கா, நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் இவன் கையை தட்டி விட்டுட்டு, நீ என்னை இன்வைட் பண்ணது உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பாக்குறதுக்காண்டி தானே அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல நான் யாரையுமே இன்வைட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதுக்குள்ள அங்க வந்து மேடி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டான், மேல வா அப்படின்னு சொல்லிட்டு. இவனுமே கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பரும் அங்க போறான். இவனுமே சரின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜாஸ்பர் மேடி கிட்ட நீ சொன்னது மாதிரியே செஞ்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா இவன் என்ன பண்றானா, அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியுமேவும் நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே 2 பேருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. எலிஸ்க்கும் ஜாஸ்பருக்கும் என்ன எலபடி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜாஸ்பர் பார்த்துட்டு இருக்க, மேடி என்ன கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எலிஸ்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. அவன் கோச்சிட்டு அங்கிருந்து போக போறான். இதை வந்து ஜாஸ்பர் பார்த்துட்டு அவனை ஸ்டாப் பண்ணலான்ட்டு போக போறான். ஆனா மேடி வந்து விட மாட்டேங்கிறா. அவ கையை வந்து பிடிச்சி வச்சுக்கிறான். எங்க போற, அந்த விஷயத்தை எல்லாருமே பார்க்கணுன்ட்டு நீ நினைக்கிறியா என்ன, நீயும் உன்னோட ஸ்டெப் பிரதரும் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்றா. ஆனா இந்த தாட்டி ஜாஸ்பர் அது எதுக்கும் அசர மாதிரி இல்ல. பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் லைட்டா பயந்துகிட்டு நான் உன்னை லவ் பண்றேன், இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா ஜாஸ்பர் இருந்துட்டு நீ உன்னோட ப்ராமிஸை வந்து உடைச்சிட்ட, இப்ப நீ வந்து விக்னம் மாதிரி நடிச்சுட்டு இருக்கியா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு இவங்கிட்ட வரான். இவன் கையை பிடிச்சி, இதுக்கப்புறம் எனக்கு எந்த சீக்ரெட் பத்தியும் எனக்கு கவலை இல்லை, அவங்க பேசினா பேசிட்டு போகட்டும், ஆனா நான் உன்னை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. மேடிக்கு ரொம்பவே காண்டா இருக்கு. மேடி உடனேவும் அந்த வீடியோ வந்து லைவா ஆன் பண்ணி விட்டுட்டா. அங்க இருக்கிற எல்லாருமே அதை வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்மளோட எலிஸை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. எலிஸ் வந்து ப்ரொஃபசர் கூடயே ஒண்ணா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாமே கேட்கும்போது நம்மளோட எலிஸ்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு லைட்டா பேனிக் ஆகுற மாதிரி இருக்கு. உடனே ஜாஸ்பர் இவனோட கண்ணை மூடிக்கிறான். எதையும் பார்க்காத, எதையும் கேட்காத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கண்ணை மூடிக்கிறான். அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவின்ட்டு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சமாவது புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாஸ்பர் அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லி பேசிட்டு இருக்கான். எலிஸ்க்கு வந்து புரிஞ்சிருது. இதனாலதான் இவன் வந்து அவ கூட ஒண்ணா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவன்கிட்ட கேட்க, அவன் இருந்துட்டு இல்ல நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணல, அவ என்ன டம்ப் பண்றேன்ட்டு சொன்னா, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாஸ்பர் வந்து எலிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதேவும் அந்த வீடியோல வந்து நம்மளோட ஜாஸ்பர் வருவா இல்லையா அந்த ப்ரொஃபஸர் அடிக்கிறதுக்கு, அந்த சீன் வர ஆரம்பிக்குது. அதை வந்த உடனேவும் மேடி வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. இதை பார்க்குற நம்மளோட ஜாஸ்பர் இருந்துட்டு ஏன் ஸ்டாப் பண்ண, அதை வந்து ஃபுல்லா போட்டு கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா மேடி இருந்துட்டு உனக்கு என்ன பைத்தியமா, அந்த இதை எல்லாருமே பார்க்கணுன்ட்டு நீ ஆசைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுமே இருந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே, இதை வச்சு நீ என்ன பிளாக்மெயில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாஸ்பர் வந்து மேடி கிட்ட சொல்ல, மேடி இருந்துட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழ ஆரம்பிக்கிறா. சரி எலிஸ் கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சிருமோட்டு நினைச்சு நீ பயப்படுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் இந்த டைம் தைரியமா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஜாஸ்பருக்கு என்ன வேணும், ஜாஸ்பர் அவனை அப்படியே அங்க இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு இவனுமே அவனை வந்து கிஸ் பண்றான். ஜாஸ்பர் அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியுமேவும் இவனோட கையை பிடிச்சி எலிஸ் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனுமேவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஜாஸ்பர் மேடி கிட்ட இப்ப அந்த போட்டோவை நீ யாருகிட்ட வேணாலும் காமிச்சுக்க, யார் வேணாலும் பார்க்கட்டும், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மேடிக்கு காண்டாயிட்டு உனக்கு என்ன பைத்தியமா, நீங்க 2 பேருமே ஸ்டெப் பிரதர்ஸ், அப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுமே அதனால என்ன, எங்க 2 பேத்துக்குள்ள எந்த ஒரு பிளட் பாண்டிங்குமே கிடையாது,
ஸோ அவன் என்னோட ஸ்டெப் பிரதராகவும் இருப்பான், என்னோட பாய் ஃப்ரெண்டாகவும் இருப்பான். இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அங்கே இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மேடிக்கு பயங்கரமாக காண்டாகுது. உங்கள் ஃபேமிலியோட அந்த மான மரியாதை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா? உங்கள் ஃபேமிலிக்கு சூட் ஆகிற ஒரே ஆள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி மேடி வந்து சொல்கிறா. ஆனால் இந்த டைம் எலிஸ் இருந்துட்டு, இங்கே பாரு மேடி, நீ உன்னை லவ் பண்ணுற ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணு, உன்னை லவ் பண்ணாத ஆளை வந்து சூஸ் பண்ணாத. உன்னை லவ் பண்ணுற ஆளை சூஸ் பண்ணினா வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் நீ ஜாஸ்பரை லவ் பண்ணியிருந்தேன்னா அவனை வந்து இந்த அளவுக்கு நீ வந்து கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எலிஸ் வந்து மேடி கிட்ட சொல்ல மேடிக்கு காண்டாகுது. அங்கே இருக்கிற எல்லாருமே இவளை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு காண்டாயிட்டு அங்கேருந்து போயிடுறா. கூடயே அந்த புள்ளி பையனோட ஃப்ரெண்டுமே இருந்தாலே அவனுமே பயந்துக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம எலிஸ் இருந்துட்டு ஜாஸ்பர் கிட்ட இந்த விஷயம் எப்படியோ கண்டிப்பாக நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜாஸ்பருமே இருந்துட்டு இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, வந்தால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக இதை பார்த்து பழகியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜாஸ்பரோட அப்பாவுமே வந்துடுறாரு. அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு போல். அப்பா அங்கே வந்துட்டு ஜாஸ்பரை அரைஞ்சிடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா உன்னோட ஸ்டெப் பிரதரையும் இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாஸ்பருமே இருந்துட்டு அப்பா கிட்ட பரவாயில்ல, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எலிஸை பிடிச்சி இவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பாவுக்கு காண்டாயிட்டு வாயை மூடுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க போக நம்மளோட எலிஸ் தான் இருந்துட்டு இல்லை வேணாம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவன் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறான். அப்பாவும் இருந்துட்டு போதும், அவனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதை நிறுத்து, என் பையன் எப்படிப்பட்ட ப்ளே பாயிண்ட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. இவனுக்கு வேறு வழி இல்லாமல் நான் ஒரு கே, நான் தான் அவனை வந்து செடியூஸ் பண்ணேன், அவன் மேலே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஜாஸ்பருக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ என்ன பைத்தியமாடா, ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீலாம் எதுக்கும் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறான். இல்லை நான் தான் எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஜாஸ்பர் அப்பா கிட்ட இல்லை அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, அவன் ஒன்றும் என்ன செடியூஸ் பண்ணல, நான் தான் அவனை செடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. அம்மா காரில் தான் இருக்காங்க. அம்மா வந்து இதை கேட்டுட்டு நம்மளோட எலிஸ் கிட்ட வந்து என்னால் நம்பவே முடியல, நீ அப்படியே உன்னோட அப்பா மாதிரியே தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே அம்மாவுக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அம்மா அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே அவங்கள தூக்கிட்ட ஹாஸ்பிட்டலையும் போய் சேர்த்தாச்சு. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ஸ்மோக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எலிஸ்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கான். நம்மளோட ஜாஸ்பர் தான் இருந்துட்டு இது எதுவுமே உன்னோட ஃபால்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனால் எலிஸ் இருந்துட்டு இல்லை இது எல்லாமேவும் என்னோட ஃபால்ட்டு தான், உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறான். என்னன்னா எலிஸோட அப்பாவுமே ஒரு கே தான். ஆனால் அந்த விஷயத்த மறைச்சு பப்ளிக் என்ன சொல்லுவாங்க, ஸோ அவங்களுக்காண்டி அவங்க அப்பா வந்து எலிஸோட அம்மாவை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வர அம்மா வந்து அவங்கள வந்து வேணான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து எலிஸை தனியாக தான் வளர்த்துருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமேவும் இப்போ எலிஸ் வந்து ஜாஸ்பர் கிட்ட சொல்கிறான். அவன் பண்ண மாதிரியே தான் நானுமே என்னோட அம்மாவை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஜாஸ்பர் இருந்துட்டு எலிஸ் கிட்ட அவன் ஷெல்ஃபிஷ் தனமாக அந்த மாதிரி பண்ணான், ஆனால் நீ அப்படி பண்ணலை, நீ உங்கள் அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நீ இந்த மாதிரி பண்ண, ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நீ வந்து அழுகாத, டாக்டர் சொன்னாங்கல்ல அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு, அம்மா வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் மயங்கிட்டாங்க, சீக்கிரமாகவே அவங்க சரியாயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறான். இவனுமே ஃபீல் பண்ணிவிட்டு நம்மளோட ஜாஸ்பர் கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுமே என்னோட அம்மாவோட ஹெல்த்துக்காண்டி நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் இருந்துட்டு இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்தில் வரான் கிஸ் பண்ணுறதுக்காண்டி. ஆனால் அவனுமே இருந்துட்டு என்ன பண்ணுற தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்மளோட எலிஸ் கையை பிடிச்சிட்டு இங்கே பாரு என்னை டம்ப் பண்ணலான்ட்டு மட்டும் நினச்சி கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக போகிறான். அப்பன்னு பார்த்து லைட்டாக சோஃபிக்கு கான்சியஸ் வர மாதிரி இருக்குது. இவனுமே போய் பார்க்குறான். திடீர்னு அதுக்குள்ளே அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. இவன் திரும்பி ஜாஸ்பர் கிட்ட சொல்லலான்ட்டு வரான். அதுக்குள்ளே பையன் டக்குன்ட்டு அவனை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ என்ன பைத்தியமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுமே ஆமாம் என்னோட மைண்ட் என்னோட கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் எலிஸ் கையை பிடிச்சி ரெஸ்ட் ரூம்க்கு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் என்ன பண்ணுவான், கிஸ் தானே, ஸோ அதை தான் அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான் ரொம்பவே அக்ரெசிவாக. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறான். சாரி, நான் நீன்ட்டு வரும்போது என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, நான் பைத்தியமாக இருக்கேன் உன் மேலே, என்னை லாஸ்ட்டாக மட்டும் வச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். நம்மளோட எலிஸ்மே இருந்துட்டு அவன் அழுகிறத பார்த்துட்டு என்ன அழுகிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இல்லையே நான் ஒன்றும் அழுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் இதெல்லாமே தொடச்சிக்கிறான். நீ மட்டும் என்னை விட்டு போயிட்டேன்னா சத்தியமாக நான் என்ன பண்ணுவேன்ட்டே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணேன். நம்மளோட எலிஸ் ஜாஸ்பர் கையை பிடிச்சிட்டு நான் ஒன்றும் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், அம்மா கிட்ட பேசலாம், இதை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் வந்து ஜாஸ்பர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போதேவும் அம்மா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துடுறாங்க.
அம்மாவுமே இருந்துட்டு நீ எனக்கு புரிய வைக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கடணுன்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை, எல்லாத்தையுமே நானே கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு போக, இவனுமே அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி நான் உங்க மனசை உடைச்சிருவேணுன்ட்டு எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. அண்ட் இந்த விஷயத்த மறைச்சு வைக்கிறதுனால எனக்குமே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் அவனை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எலிஸ் வந்து அம்மா கிட்ட சொல்ல, அம்மாவுமே இருந்துட்டு நீ கேவா இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு கோவமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கும் அதை கேட்டுட்டு அப்பனா கோவம் இல்லையாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவுமே இருந்துட்டு எனக்கு கோவம்லாம் கிடையாது, என்னோட மனசு உடஞ்சதுக்கான காரணம் நீ இந்த விஷயத்த உனக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்க, நீ என்னை நம்பலன்ட்டு தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவனுமே அம்மாவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். ஜாஸ்பருக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, சோஃபி அக்செப்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சோஃபி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அம்மா இவங்க 2 பேருகிட்டயும் எப்பத்துல இருந்து நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க ஆரம்பிச்சீங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒருத்தன் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கான். ஜாஸ்பர் இருந்துட்டு அது வந்து நான் ஸ்கூல்ல லைட்டா அவனை அப்பப்ப புல்லி பண்ண ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எலிஸ் இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் தான் அவனை மாசக்கணக்குல நார் நாரா கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அம்மா இதை கேட்டுட்டு அப்பனா 2 பேரும் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பிரதர் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 பேருமே இருந்துட்டு அது வந்து எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சோஃபி இருந்துட்டு எங்க உன்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அவருமே அப்பன்னு பார்த்து கரெக்டா உள்ள வந்து பார்த்தா சோஃபி நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஹாப்பியா இருக்கு. நம்ம பசங்க பேர் கையை பிடிச்சிட்டு இருக்காங்களா, அதை பார்த்துட்டு காண்டாயிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. சோஃபி தான் இருந்துட்டு ஒரு நிமிஷம், நான் அவங்கள பத்தி உங்ககிட்ட பேசி ஆகணும், என்னோட பையன் வந்து ஜாஸ்பரை லவ் பண்றான், ஜாஸ்பரும் என்னோட பையனை லவ் பண்றான், ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அவங்கள ப்ரூவ் பண்றதுக்காண்டி அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து அப்பா கிட்ட கேட்க, அப்பா இருந்துட்டு முடியவே முடியாது, என்னோட ஃபேமிலி மான மரியாதைலாம் என்ன ஆகுறது, என்னோட குடும்பத்துல வந்து இது நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பா வந்து சொல்லிடுறாரு. அம்மா இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நானுமேவும் அந்த குடும்பத்துல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்கும்போது எலிஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கு, அப்பாவுக்குமே ஒரு மாதிரி இருக்கு. அப்பா நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அம்மாவுமே இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கு, அப்படி இல்லாட்டி நம்ம 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதை கேட்கும்போது அப்பாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு. அப்பா இருந்துட்டு என்ன இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலான்ட்டு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நான் பிளாக்மெயிலாம் ஒன்றும் பண்ணலை, நான் என்னோட தாட்ஸை தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அப்பாவுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. அவங்க 2 பேர் ஸ்டெப் பிரதர்ஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்மளோட ஜாஸ்பர் இருந்துட்டு ஸோ அதனால என்ன எங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு பிளட் பாண்டிங்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பாவுக்கு காண்டா இருக்கு. இப்போ அப்பாவுக்கும் வேற வழி இல்லை, சோஃபியா டிவோர்ஸ் வேற பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்பாவுமே இருந்துட்டு நீங்க என்ன இலவாது பண்ணி தொலைங்க, நீங்க கையை பிடிங்க, ஹக் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணி தொலைங்க, ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. நம்மளோட ஜாஸ்பருமே இருந்துட்டு பரவாயில்ல எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு எலிஸ் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்பாவுக்கு பயங்கர காண்டா இருக்கு. சரி ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, ஆனா உன்னோட படிப்பு வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, அதுல நல்ல பிள்ளையா மார்க் எடு, என்னோட குடும்பத்தோட மான மரியாதை பேர் பெருமை எல்லாத்தையுமே காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாஸ்பருமேவும் சரி ஓகே உங்களோட மான மரியாதைக்கு எந்த ஒரு பங்கமும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டீல் போட்டுக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளோட ஜாஸ்பர் எலிஸை கூட்டிட்டு அங்கேருந்து போக போக அப்பா இருந்துட்டு டே எங்கடா போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாங்கள் ஜஸ்ட் சும்மா காஃபி வாங்குறதுக்காண்டி போகிறோம், ஹாஸ்பிட்டல் காஃபி தாங்க முடியல குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாஸ்பர் எலிஸ் கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிட்டு போகிறான். கூட்டிட்டு போனவன் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். எலிஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு, அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஜாஸ்பர் இருந்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுமே இருந்துட்டு நான் ஓகே தான், நான் எல்லாத்தையுமே இழந்துருவேன்னு நினச்சேன், பட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணேன். இவன் அவனை பார்த்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. இவன் அவன் மேலே அப்படியே டக்குன்னு ஏறி உட்காந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே தான் யாருமே இல்லை, ஏன் மறைக்கணும், இதுக்கப்புறம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்பர் அவன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் இருந்துட்டு இதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இதுதான் இதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் இருந்துட்டு ஜாஸ்பர் கிட்ட உனக்கு தெரியுமா 2 பசங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனுமே நானுமே லைட்டா சர்ச் பண்ணி பார்த்தேன், பட் இருந்தாலும் நீ எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுமே சரின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு அவங்க அங்க ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே இவங்க 2 பேர் காலேஜ் போக மேடி வந்து இவங்க 2 பேர்கிட்டயும் பேச ஆரம்பிக்கிறா. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. உங்க அப்பாவை இந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஜாஸ்பரோட அப்பா அந்த காலேஜோட ஒட்டுமொத்த போர்ட் ஆஃப் மெம்பர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே வேலை கொடுத்து வாங்கிட்டாரு. இவளை வந்து வேற கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நம்மளோட ஜாஸ்பர் இருந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலை கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்கிறா. இவளுக்கு புரிஞ்சிருது. இவ உடனேவே எலிஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறா. எலிஸுமே இருந்துட்டு அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சாகணும், அதோட வாழ பழகிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அங்கே எல்லாருமே
மொபைலை பார்த்து என்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்மளோட எலிஸை பத்தி ரூமர்ஸ் இதெல்லாமே வந்துச்சு இல்லையா, அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையுமே இப்போ வந்து சரியாயிருச்சு போல. இதை பார்க்குற எலிஸ் இருந்துட்டு ஜாஸ்பர் கிட்ட இதுவும் உன்னோட அப்பா தான் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜாஸ்பர் இருந்துட்டு எல்லாமே என்னோட அப்பா தான் பண்ணுவாருன்ட்டு நீ என்ன நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜாஸ்பர் சொல்கிறான். எலிஸ்க்கு புரிஞ்சிருது இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனிவேஸ் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜாஸ்பர் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா என்னோட ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரிவார்டு தானே கண்டிப்பாக கிடைக்கும் உன்னோட கனவுல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்படியே ஒரு வருஷமும் ஆயிடுது. இவங்க 2 பேர் பீச் பக்கமாக வந்திருக்காங்க. ஜாலியாக 2 பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பீச் மண்ணில் தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கடல் தண்ணி லைட்டாக நம்மளோட எலிஸ் மேலே விழுந்துருது. ஐயோ மண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்து நம்மளோட ஜாஸ்பர் சிரிக்கிறான். டே நீ ஒரு இடியட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்ட, ஜாஸ்பர் எலிஸ் கையை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ஆமாம் நான் உன்னோட இடியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிஸ் பண்ணுறான். இப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த சீரீஸ் இங்கே கம்ப்ளீட்டாக முடியுது. இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.